தமிழ்நாட்டில் 2025 பொறியியல் கலந்தாய்வில் முதற்கட்டமாக ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நாளைக்கு ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்க போது. இந்த சமயத்தில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு நம்மளுடைய டோட் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமாக டிஎன்இஓட அந்த புக்லெட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கையில் கிட்டத்தட்ட 13,824 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ எந்தெந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நம்ம அவங்களுடைய வெப்சைட்லேயே பார்க்குறோம். இந்த வருஷம் டிஎன்ஏ 2025 கவுன்சிலிங்கில் 417 கல்லூரிகள் கலந்துக்க போகிறாங்க. ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே சேர்த்து 2,52,467 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதே போல் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக கவர்மெண்ட் கோட்டாவில் மட்டும் 1,90,166 சீட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த புக்லெட்டு, அதாவது 2025ஓட புக்லெட்டு கொடுத்துருக்காங்க. 2024ஓட புக்லெட்டும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2025, 2024 இந்த வருஷம் எந்தெந்த சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு எல்லாத்தையுமே வந்து இந்த புக்லெட்டே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, சார் நீங்கள் 13,824 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறீங்களா, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷத்தில் ஒட்டு மொத்தமாகவே 1,76,342 சீட்டு தான் இருந்துச்சு. அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக போகிற சீட்டு. அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1,90,166 சீட்டு ஆக மாறி இருக்கு. அப்போ 13,824 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். அதே வேளையில் போன வருஷம் இங்கே ஜென்ட்ரல் 7.5ன்னு 2 இது இருக்குல்ல. போன வருஷம் ஜென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 1,63,054 சீட்டு தான் இருந்துச்சு. போன வருஷம் 2024 7.5ல் பார்த்தீங்கன்னா 13,288 சீட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் 2025ல் ஜென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு 1,75,904 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே போல் 7.5ல் பார்த்தீங்கன்னா 14,262 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. அப்போ பார்க்கையில் ஜென்ட்ரலில் போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட 12,850 சீட்டு வந்து உயர்ந்திருக்கு. 7.5ல் கிட்டத்தட்ட 974 சீட்டு உயர்ந்திருக்கு. அதனால மாணவர்கள் போட்டு பெரிய லெவலில் குழப்பிக்க வேணாம். ஒரு 13,824 சீட்டு உயர்ந்திருக்கு. சரி சார், இப்போ இந்த சீட்டெல்லாம் எப்படி சார் ஒரு கல்லூரியில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கணும்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த டிஎன்ஏ வெப்சைட்லேயே நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எங்கெங்கெல்லாம் எவ்வளோ இடங்கள் இருக்குன்னு நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் இன்னும் வரல. கண்டிப்பாக இது வந்து நாளைக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட வெளியாகலாம். ஸோ அதில் நம்ம வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். அதே வேளையில் நீங்கள் இந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2025ல் புக்கு வந்து எப்படி இருந்திருக்கு, இப்போ இந்த வருஷம் வந்து புக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. நிறைய கோர்சஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்களா? இந்த கவர்மெண்ட் காலேஜ்லலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, அது உண்மையாகவே கொண்டு வந்திருக்காங்க. நிறைய காலேஜில் நிறைய கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த கல்லூரிகள் அட்டானமஸ் ஆகிருக்கு, எந்தெந்த கல்லூரிகள் நான் அட்டானமஸ், எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே வெட்ட வெளிச்சமாக இந்த புக்லேயே பார்த்துக்கலாம். இது 2025ஓட புக்லெட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து தெளிவாக பார்க்குறோம். இந்த புக்கை வந்து நீங்கள் நல்லா ஆராயலாம். சார் தமிழ்நாட்டில் எந்தெந்த கல்லூரிகள் சார் நான் அட்டானமஸ் கல்லூரி, எது சார் அட்டானமஸ் கல்லூரி. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒட்டு மொத்தமாக எவ்வளோ கோர்சஸ் இருக்குது இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில். இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6 கிட்டத்தட்ட ஒரு 113 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் இருக்குது. 113 கோர்ஸுங்க, 1-2 கோர்ஸ் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கான அந்த பிரான்ச்சோட கோடு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பிரான்ச் கோடை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கீழே போனீங்கன்னு வச்சுங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி, இங்கே பாருங்க அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் என்ன, எஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த காலேஜோட வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன், நமக்கு தான் பணத்தை பற்றி போட மாட்டாங்களே, நம்மளை தான் வருஷம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களே. இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே இந்த புக்லெட்டில் கொடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். மாணவர்களை தொடர்ந்து ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வருங்காலங்களில் ஃபீஸோடு இந்த புக்லெட்டு கொடுத்தா சந்தோஷம். இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம் என்னென்ன பிரான்ச் இருக்குது, எவ்வளோ சீட் அதில் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், எந்த இயர் வரைக்கும் அந்த என்பிஏ வாங்கியிருக்காங்கங்கிற இன்ஃபர்மேஷன், எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ வேறு விவரங்கள் இங்கே பாருங்கள். டெபாசிட்டு இந்த ஃபீஸெல்லாம் வந்து சும்மா நார்மலாக மெஸ்ஸுக்குள்ள ஃபீஸு, எங்கெங்கே ஹாஸ்டல் இருக்கா இல்லையா அதெல்லாம் போட்டிருக்காங்க. மற்றபடி காலேஜோட ஃபீஸை அவங்க போடவே இல்லை.
ஸோ இப்படி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. ஆனால் அந்த பிரான்ச் கோடு பார்க்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு பிரான்ச்சோட பேர் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் செக் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் இப்படி பார்த்துட்டு 2024 புக்லெட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களோட இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் இப்போவே தெரிஞ்சுக்குங்க. எந்தெந்த காலேஜ் சாய்ஸில் வைக்கலாம், எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறந்துடாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சீட் மேட்ரிக்ஸ் வரட்டும், நம்ம இன்னும் தீவிரமாக பேசலாம். மீண்டும் சொல்லிட்டு போகிறேன், 13,824 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகிருக்கனால நமக்கு மகிழ்ச்சி செய்தி தான். ஸோ அதனால் மாணவர்கள் கவலைப்படாமல் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு புக்லெட் வேணும், டிஎன்ஏவோட அந்த புக்லெட் இந்த வருஷம் புதுசாக வந்திருக்க புக்லெட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டிஎன்ஏ வெப்சைட்லேயே இந்த குவிக் லிங்க்ஸ்னு போட்டு இந்த இன்ஃபர்மேஷன் அபவுட் காலேஜ்னு இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்திருக்கு, வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இதில் வரல. நாளைக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் 7.5 மாணவர்களுக்கு ஆரம்பிக்க போது நம்ம வெப்சைட் வழியாகவே நாளைக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு சொல்லலாம். நன்றி, பாய்.